வாசஸ்தலம் இதெல்லாம் இருக்கிறது பொதுவா சொல்றது. எப்படி? பரலோகம் அப்படின்னு. பரலோகம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவான முறையிலே நாம் அறிந்து கொள்ளணும். அதுதான் நல்ல சபைகளுக்கு நல்ல சத்தியம் கேட்கிற சபையில நம்ம இருந்து கேட்கணும். உட்கார்ந்து கேட்டு சத்தியங்களை அறிந்து கொள்ளணும். சத்தியம் உங்களை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உன்னை வாழ வைக்கும். இந்த சத்தியம் நித்தியத்துக்கு உன்னை வழிநடத்தும். இந்த சத்திய வேதம் உன்னை காப்பாற்றும். இந்த சத்திய வேத வசனம் உன் குடும்பத்தை உயர்த்தும். பல நிலைகளில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விழுந்து போய் விடுகிறார்கள். பல நிலைகளில் சொந்தக்காரன் கூப்பிட்டான், பந்தக்காரன் கூப்பிட்டான், அவன் இஷ்டத்துக்கும் அவன் ஆசைக்கு நீ போயிட்டேன்னா இயேசு உன்னை கைவிட்டுருவார். ஏமா இயேசு உன்னை கைவிட மாட்டேன்னு அவரு சொல்றாரு. அதே நேரத்தில் இயேசு கைவிட்டவர்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளையும் என்ன செய்யணும்? வாசிக்க தெரியணும். அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் தான். அவருக்கு பிரியமாய் நடந்தால் கைவிட மாட்டார். அவருக்கு பிரியமில்லாதவே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவருக்கு பிரியமில்லாத பாவத்தை எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை என்ன செய்வார்? கைவிடுவார். தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். சரி, இப்ப நம்ம வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆரவாரம் இருக்கிறது. இதெல்லாம் சாத்தானுடைய அவனுடைய முடிவெல்லாம் முடிஞ்ச பிறகு, சாத்தான பாதாளத்துல போட்டு தள்ளி முடிச்சு அவனுடைய சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு நீ பாருங்க, ஒரு புதிய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ வாசிங்க 6வது வசனம் படிங்க. இது வசனம் போடலையாப்பா? நீங்க 19:1 எடுக்கலையா? எடுக்கல. சரி, எழுதி கொடுத்தல உன்ட்ட எழுதி கொடுத்தேன், எழுதல. சரி, 19:6 எடுத்து வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். கவனிங்க, சர்வ வல்லமையுடைய இயேசு கிறிஸ்து ராஜா ராஜ்யபாரம் பண்ண போகிறாராம். என்ன பண்ண போறாரு? ஒரு பெரிய ராஜ்யபாரம் பண்ண போறார். இங்க பாருங்க, இயேசு இந்த பூமியில உங்களை ஆளுகை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் அவர் நிரந்தரமா அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க போக முடியும். பூமியில் இருக்கும் போதே யார் நம்மளை ஆளுகை செய்யணும்? யார் நம்மளை ஆளுகை செய்யணும்? பிசாசு உங்களை ஆளுகை செய்யணுமா? யார் நம்மளை ஆளுகை செய்யணும்? இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகைக்குட்பட்ட ஜனங்களை மாத்திரம்தான் திரளான ஒரு கூட்டம் பரலோகத்தில் அங்க மேல இருக்குது. அங்கு அவருடைய ஆளுகைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, எல்லாரும் கவனிங்க, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்பதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ரெடி ஆயிடுச்சு. மணவாளன் ஆளுகை செய்ய போகிற ராஜா, நிரந்தர வாழ்வு, நிரந்தர நிம்மதி, நிரந்தர சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாடுகள் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரங்களின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில பரலோகத்துக்கு செல்லும் வழி அது இடுக்கமான வழி என்று யோவான் ஸ்நானகன் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அது இடுக்கமான வழிதான். பாவத்திற்குள்ளும் பாதாளத்துக்குள்ளும் செல்லுகிற வழி அது விசாலம், பெருசு. இதுக்குள்ள போகிறது கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும். ஆனா நெருக்கமா போனவன் வாழ்க்கையில உறுதியா இருந்தா பரலோகம் விசாலமா இருக்கு. பரலோகம் விசாலமா இருக்கு. அங்க ஒரு மகிமை இருக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அட 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 போடுற சக்க. இயேசுநாதர் ஒரு கை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது யாருமா? ஒரு ஆளாவது சொல்லட்டுமே நான் தான். ஒரு ஆளாவது சொல்லட்டுமே நான் தான். அல்லேலூயா.
பாருங்க, எங்கேயாவது ஒரு கருப்பு தெரியுதான்னு பாருங்க. எல்லாம் சிவப்பு வெள்ளை தான். இங்கே மட்டும் அம்புட்டு கலர் பாயிண்டில் வருது, எல்லாம் கலர் கலராக வருது. கல்யாணத்துக்கு போனாலும் அந்த சேலை தான், அந்த பட்டு சேலைதான் 1000 10,000 1000 ரூபா 2000 ரூபா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஏன்னா நம்மளை இவன் அல்லேலியா கூட்டம்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனால தான் நாங்கள்லாம் கலர் என்னை சொல்லிடக்கூடாதுல்ல. ஏசு உனக்காக சிலுவையில் அவமானத்தை சகிச்சார்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீ வெள்ளைச்சட்டை போட்டுட்டு பரிசுத்தமாக வருவதை உன் தேசத்தில் காமிக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை என்பதுக்கான அடையாளமே அது. 1000 காரணத்தை சொல்லிட்டு இன்னைக்கும் அதே நிலைமையில் இருந்தீங்கன்னா உன் விசுவாசமும் உன்னை தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் எல்லாம் பின்மாற்றத்தில் போயிடும். கொஞ்சமாவது பியூரிஃபையா வாங்க. அப்போ பரலோகத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அட அட அட, என்னடா ஒத்தால தூக்கி மேல நிப்பாட்டிருக்காங்களே, பாஸ்டர் சொல்றாரு சவதான் அப்படின்னு. ஏய் ஏய் ஏன்னு தான் காமிக்கும். இங்க பாருங்க, சபை என்பது ஒவ்வொரு ஆளும் இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் நின்று உங்க பேரை சொல்லி அப்படி மேல கூப்பிடுவாரு. நகோமி ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் give your hand. அதெல்லாம் சொல்லுவார்ல, உங்க கைய கொண்டா, கை பிடிச்சி அடா 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 உங்க பேரெல்லாம் சொல்லுவார். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எப்படி சொல்லுவாரு? உங்க பேரெல்லாம் சொல்லுவார். உங்க தொழிலையும் உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பெருமையும் அங்க சொல்லப்படுவதில்லை. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததை மாத்திரம்தான் அங்க பெருமையா சொல்லப்படும். நீ கிறிஸ்துவுக்காக இழந்ததை தான் அங்க பெருமையா சொல்லப்படும். நீ கிறிஸ்துவுக்காக கஷ்டத்துல இயேசுவை நீ விடலை பத்தியா? அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்ததுன்னு சொன்ன உடனே உங்க மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் யாரு? அவர் தான் பிதாவாகிய தேவன். ஆடலையா அல்லேலூயா. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதே யாருதான்? பிதாவாகிய தேவன். மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த மணவாட்டிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துறதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கூட்டு போய் சபீனா அப்படின்ன உடனே இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யறது? அவங்க அம்மாட்ட ஏசப்பா கூப்பிடாரு பாகவா, ஏசப்பா கூப்பிடாரு பாகவா, போகவா போகவா இருக்கவா இருக்கவானா? அங்க போய் இந்த அடையாளம் எல்லாம் இல்லை. கூப்பிட்ட செகண்ட்ல சரட்டுன்னு போய் நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம எல்லாரையும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறக்காதீங்க. தேவன் உங்களை அந்த ராஜ்யத்துல அவருடைய ஆளுகையில அந்த மகிமையில நம்மளை எல்லாரையும் நிறுத்துவதற்கு. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல யாரு இருக்காங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுது. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஒன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் புதிய எருசலேம். எல்லாரும் சொல்லுங்க, அதுதான் என்னது சொல்லுங்க பார்ப்போம். புதிய எருசலேம். அம்மா இருக்காங்க, தடவை கொடுங்க. நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அவங்கள மேல இருந்து இப்படி தடவி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உணர்ந்துக்குவாங்க. அந்த அம்மாவும் லேசா தடவி விடுங்க. நாங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யாரு கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய கல்யாணம். அப்ப அங்க நடக்கு பிதாவானவர் தான் அங்க நடத்தி வைக்கிறாரு. அந்த மகிமையே தனிதான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமையே தனி. இந்த கூட்டத்துல எங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்? இப்ப எல்லாமே நான் சொல்லுவேன் பாருங்க. இப்ப இதுல எந்த கூட்டத்துல எங்கன நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
ஸ்டேஜ் இல்லையா? ரைட், பரவாயில்ல. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை. ஆமென். பாருங்க, என் மகா இன்னைக்கு இப்படி நிற்கிறானா, அவன் எவ்வளோ கஷ்டத்தில், அவன் எவ்வளவு பாடுகளில், அவன் சொந்த பந்தத்தெல்லாம் வெறுத்து விக்கிரகத்துக்கெல்லாம் பின்னாடி போகாமல், சொந்த வந்த காரியங்களுக்கெல்லாம் போகாமல், அவ இஷ்டத்துக்கு செய்யாமல், அவ விருப்பத்தின்படி நடக்காமல், எனக்காக பாடுகளை சகித்து எனக்காக இம்மட்டும் அவள் இருந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் தூக்கி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதில் ஏசாயா 66 விசேஷமாக இருக்கும். ஏசாயா 66 வாசிக்கிறோம். 1-2 வாசிங்க சீக்கிரமா, சீக்கிரம், டக்குன்னு வாசிக்கணும். ம் 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 நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எப்படி? ஆனாலும் சிறுமைப்பட்டு, பாருங்க, இந்த உலகத்துல சிறுமைப்படுத்தப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நடுங்குகிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்தை துமைய வசனம் சொல்லுவாரியா? நீங்க வாட்டில் உங்க இஷ்டத்துக்கு அலைஞ்சி விக்கிரக கோயிலுக்கும் அங்கேயும் மாதா கோயிலுக்கும், அடுத்து எங்கேயோ போறாரே பாஸ்டர் அப்படின்னு நினைக்கீங்க. சடங்கு வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் அவரை தேடாம எங்கெங்கேயோ போறீங்க. அந்தனியார் கூப்பிட்டாரு என்ன, அப்படித்தானே? வேளாங்கண்ணி என்ன மொட்டை கூட கூப்பிடுச்சு, எங்கெங்கேயோ போறீங்கன்னு வைங்களேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன். சும்மாலாம் ஆண்டவர் அங்கே வந்து முன்னாடி தூக்கி வச்சுட்டு மனுஷன் சொல்கிற மாதிரிலாம் அங்கே சொல்ல மாட்டார். நீ உண்மையா செம்மையா இருந்தால் தான் அங்கே என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சூழ்நிலையில நீ என்ன நம்புறதுனால உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த வசனத்தை சொல்றாரா? அப்படியெல்லாம் நிறைய இருக்கு, இது இருக்கட்டும். அதில் கடைசியில் ஒரு பகுதியில் மட்டும் வாசிங்க, கடகடான்னு வாசிங்க. ஏசாயா 66 நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 21 வாசிக்கிறீங்களா? அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பேரு நிக்கணும். நாமம்னா என்ன? எல்லாரும் என்ன பாருங்க, அவர் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி அவருக்கு முன்னாடி நிற்குமா. இதுல ஒழுக்கமா வாழ்ந்த திருச்சபையில உலகளாவில் இருக்கக்கூடிய எத்தனை சபைகள்ல உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புதிய பூமியை ஆண்டவர் தர்றாராம். நீ புதுசா, பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. பழைய பூமி இப்ப இருக்கிற அந்த பூமியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மலைகள் எல்லாம் போச்சு, நீங்க பார்க்குற கடலெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் அவுட்டு. ஆண்டவர் த நியூ கிரியேஷன், புதுசா ஆண்டவர் உனக்காக ஒரு உலகத்தவே ஆண்டவர் படைக்க போகிறார், ஒரு புதிய பூமியவே படைக்க போகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நீங்க என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். அதுல சொல்றாரு 22-23 அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். இதெல்லாம் என்னங்க தெரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவன் பின்னாடி ஆண்டவர் காமிப்பார். பாரு, நாங்களாம் ஆண்டவரை பின்பற்றாதவன் நிலைமையை பாரு. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத மக்களுடைய நிலையை பாருங்க.
ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாவம் செய்யாத, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடாதீங்க தயவு செய்து. உன்னை கர்த்தர் பிடிச்சு தூக்கி வச்சிருக்கிறாருன்னா அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கோங்க. எப்படி நானும் சொல்லிட்டேன் ஐயாட்ட. அவர் செல்லுக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கிறார். என்ன பாரு, யோகம் வரும். சரிங்க, பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மக்களை பாங்கனான அந்த வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனிதனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். கவனிங்க, 1000 வருஷ அரசாட்சிக்கு அதுக்கடுத்து ஒரு யுத்தங்கள் வரும். அந்த யுத்தங்களுக்கு அடுத்து மடிந்து போகிற மக்களையும் ஆண்டவர் பார்க்க வைப்பார். பரிசுத்தவான்கள்லாம் ஏசப்பாவுக்கு பின்னாடி நிற்பாங்க. அடுத்து நரகத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சதாக்காலமும் சாத்தானையும் அவனையும் பின்பற்றி இந்த உலகத்தை பின்பற்றி அடிமைப்பட்டு உலகத்தின் ஆசபாசங்களுக்கு அடிமைப்பட்ட பாவத்துக்கு பின்னாடி போன மக்களை, நரகத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கூட்டு போய் தம்முடைய பிள்ளைகளை பார், எத்தனை பேர் கீழ்ப்படியாம நான் எத்தனை முறை கூப்பிட்டேன் நித்திய காலமான நரகத்துக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நரகத்தை முடிஞ்சா 2 வாரத்துக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு புதிய எருசலேமை பற்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம். இன்னைக்கு நீ செம்மையா சபையில் இருந்தீங்கன்னா தான், கவனிங்க, இந்த உலகத்தின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா தான் அங்கே புகை எழும்புகிற கூட்டமா இல்லை ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டமா? இதில் உங்களுக்கு வேணும் இடம்? அப்படியா? எத்தனை பேர் செல்லுல எத்தனை விதமான பாட்டு வச்சிருக்கீங்களா? யாரு தெரியும்? ரிங்கு டோனு. சரி, இப்பெல்லாம் இந்த வசனங்களின்படி நம்ம அதான் சொல்ற ஏசாயாத்துக்கு சொல்றாரு, என் வசனம் சொல்லும்போது எவன் நடுங்குறானோ, யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களத்தான் நான் மேலே கொண்டு போவேன், எல்லாரையும் கிடையாது. சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், சபையில் ஒழுக்கமாக வர்றது, எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணுறது, எல்லாம் இருக்கிறது. பாஸ்டர் மறைச்சி சில பேச்சையெல்லாம் பேசுகிறது எனக்கு தெரியாமையாக இருக்கும். ஒரு பரிசுத்தவான்ட்ட ஆலோசனை கேட்கணும், ஊழியக்காரன்ட்ட ஆலோசனை கேட்க எது கேட்பாங்க? அவர் வசனத்தின்படி ஆலோசனை சொல்லுவார். ஒரு ஆலோசனையும் இல்லாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்தாலுமே ஒன்று வசனத்திலேயே அது ஏன்ட்ட கேட்காட்டிலையும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஆலோசித்து செயல்படணும். நல்ல கவனிங்க, பிசாசனவன் தந்திரமானவன். ஆவிக்குரிய ஜீவத்தை தந்திரமா படிப்பான், தந்திரமா பாலாக்குவான், தந்திரத்தோடு இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய நிலையெல்லாம் அவன் மேல என்ன வருது? புகை வருது. தெரியாமலே கல்யாணம் முடிச்சுட்டு அங்கங்க உட்காந்துட்டு கிடக்கும், தெரியாமலே போயிடும். யாரு என்ன செய்யறானே தெரியாது. ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாரீங்க அப்படின்னா உங்க பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள்ல, உன் நாட்டின் நிலைமையை நன்றாய் நீ என்ன செய்யணும்? சபையில் ஆடு யாரு? மாடு யாரு? புரியலையா? சபையை குறித்து சொல்லும் பொழுது இந்த மந்தையின் மேல நீ, ஆண்டவர் சொல்றாரு எங்களை ஊழியக்காரங்களை, நீ எப்படி இரு? இந்த அக்கா எங்க போறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, வேலைக்கு போறாங்களா, சத்தியத்துல நடக்காங்களா, இவங்க குடும்ப ஜெபம் பண்றாங்களா, பைபிள் படிக்காங்களா, சரியான முறையில் இருக்காங்களா, கர்த்தருக்குள்ள இருக்காங்களா, அந்நிய நுகத்தோடு இணைஞ்சு உள்ள கிடக்காங்களா அப்படிங்கிறத ஒரு ஊழியக்காரன் கண்காணிக்கணும். காணிக்கைக்கு மாத்திரம் அப்படி தூக்கிக்கிட்டு வீடு விடாய் வருகிற இந்த ஊழியம் அல்ல. உங்களை கண்காணிக்கிறது கர்த்தர் எங்களிடத்தில் கொடுத்தப்பட்ட பொறுப்பு. உங்களை மேல புகை வராம பாதுகாக்கிறதுக்கு, தேவனோடு இயேசு கிறிஸ்துவோட நிற்கிறதுக்கு உள்ள பொறுப்பு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புகை வந்துடும், பார்த்துக்கோ. எது வந்துடும்? புகை வந்துடும். ரைட், எடுத்து வாசிப்போம். புதிய எருசலேம் நேரம் அங்கே போயிடுவோம். வாசிங்க 19
நம்ம வாசித்தோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மேரேஜ் ரெடி ஆயிடுச்சு. மேரேஜ் ரெடியாக போயிடுச்சு. என்னது ஆயிடுச்சு சொல்லுங்க பாப்போம். மேரேஜ் ரெடி ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் ரெடியா இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி அங்க நடக்கு. பிதாவாகிய தேவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறார். 8வது வசனம். சுத்தமும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சுத்தமும் எப்ப என்ன போடலையா, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. எவளுக்கு? படமலாபுரத்துக்காரியல்கா, மணவாட்டிக்கு. மணவாட்டி யாரு? உங்க பேரை சொல்லுங்க. மணவாட்டி யாரு? உங்க பேரை சொல்லுங்கக்கா. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க ஐயா, ஆனந்தையா சொல்லுங்க உங்க பேரை. மணவாட்டி தேடி மணவாட்டி ஆராதராசு பார்த்துக்கோங்க. அப்ப அவருக்கு ஒரு சேலையை கட்டி விடுங்க. அவருக்கு மணவாட்டி ஆனந்தராஜ். அவர் சொல்றது சரியா சரியில்லையா? என் வீட்டுக்காரர் எப்படி சொல்றாரு பாருங்களேன் இவரு. ஐயா அவர் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே மாமா தான். அல்லேலூயா. ஆமா, ரைட். சரி விடுங்க. இப்ப கவனிங்க. இப்போ மணவாட்டி அங்க மெல்லிய வஸ்திரம். எல்லாரும் நினைக்கிறாங்க அங்க பியூரா ஒயிட் தான். அதுல அந்த அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்ன? வாசிங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இந்த மணவாட்டி எல்லாம் என்னது? மணவாட்டி எல்லாம் என்னது? பரிசுத்தவான்கள். எல்லாரும் சொல்லுங்க. இந்த மணவாட்டி நான் பரிசுத்தவாட்டி அப்படின்றாங்க. மட்டும் லேசா உங்க கைய அப்படி தூக்குங்க பாப்போம். நான் பரிசுத்தவாட்டி. ஏ பாட்டி, நீ பரிசுத்தவாட்டியா? தூக்குங்க. இன்னைக்கே உங்களால தூக்க முடியலையே. ஏன்? அவன் என் கூட பேச மாட்டான். ஏமா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் உன் பேரை பெருமைப்படுத்துவது சும்மா கிடையாது. இந்த சபையில ஒவ்வொரு வசனமும் உங்ககிட்ட வரும்போது நீ அதை ஏத்துக்கொண்டு பரிசுத்தவாட்டியா உன்னை வாழ வைக்கும் பொழுது நீ அப்செட் பண்ணணும், ஏத்துக்கிற. அல்லேலூயா. நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, ஆமா உண்மைதான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமே செய்ய மாட்டேன். அப்ப நீ என்னவா மாறுற? சொல்லுங்க. நான் இந்த தப்பை நீ செய்யற. ஒரு பிரசங்கத்துல ஒரு ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு, நீ இன்னும் தப்பு செய்யற, அதை சரி பண்ணிட்டேன்னா நீ என்னவா மாறிடுற? பரிசுத்தவாட்டியா மாறிடுற. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்காரர் டொம்முன்னு ஒரு குத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் டொம்முன்னு ஒரு குத்து குத்திட்டீங்க அப்படின்னா நீங்க பரிசுத்தவாட்டியா யாரு? ஒன்றும் புரிய மாட்டேங்க, என்னமே சொல்ல மாட்டேங்க. பரிசுத்தவாட்டியா நாரணவாட்டி? இங்க பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது சாதாரணம் அல்ல. எல்லாமே தூய்மை, எல்லாமே பரிசுத்தம், எல்லாமே மகிமை, எல்லாமே கரெக்ட். அந்த கரெக்ஷன் பண்ணி கரெக்டா அங்க கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவர் இந்த சபையிலிருந்து அப்படியே தூக்குவார். எப்படி தூக்குவாரு? அப்படியே தூக்கி கொண்டு போய் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. என் வாழ்க்கையில நீதி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறையாவே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க பாருங்க, எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த கடைசி நாளும் கடைசி காலத்துல எவ்வளவு உண்மையா இருக்கணுமோ இருங்க, எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணுமோ இருங்க, எவ்வளவு நேர்மையா இருக்கணுமோ இருங்க, எவ்வளவு பக்தி வைராக்கமா இருக்கணுமோ இருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கணுமோ இருங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு சார்ந்து இருக்கணும். யாரை சார்ந்து இருக்கணும்? நீங்க வாழ்வது, நீங்கள் ஜீவிப்பது இயேசு உங்களை முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆமா. அப்போ இந்த வசன பரிசுத்தவான்களுடைய நீதிகளை, இதெல்லாம் யாரு?
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல இருக்கிறவங்க அந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த நீதி. அடுத்து வாசிங்கப்பா. இன்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த கல்யாண வீட்டுக்கு போயிடவங்க எல்லாம் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். இந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டான், நீங்களாம் யாரு? பாக்கியவான். பாக்கியவான். உண்மையாலுமே சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பாஸ்டர் அன்னைக்கு ஆவியானவர் மூலமா நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, நான் அந்த ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் நான் என்ன செய்யணும்? உங்களோட நான் அமரணுமப்பா. நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும், நான் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நான் உங்களுக்காகத்தானப்பா நீதியா நான் வாழ்ந்தேன். உங்களை நான் ஃபாலோ பண்ணி பின்பற்றி உண்பத்தமானா நான் நடக்க உதவி செஞ்சீங்களே, அந்த ராஜ்யத்தில் நான் பங்கு கொள்ளணும்பா. இல்லையா சொல்லுங்க. மரியா அக்கா கடையில் உள்ள எல்லா பழங்களும் அங்கே தான் இருக்கு. அதில் என்ன எழுதிட்டு இருக்காரு அவரு தூதனு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் யார் பேர் இருக்கோ அவங்க பேரெல்லாம் எங்கே இருக்கு? மணவாட்டி அங்கே இருக்கு. இங்கே மேலே பந்தி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் ஒரு பெரிய பந்தி, அங்கே கம்யூனியன், ஒரு பெரிய மகிமை நடக்கு. அந்த விருந்துல எல்லாம் பங்கு பெற்றவெல்லாம் பைபிள் சொல்லுது யாராம்? பாக்கியவான்கள். இங்க பாருங்க, இந்த உலகத்துல உனக்கு எது இன்பமா தெரியுதோ, எது நல்லதா தெரியுதோ, அது பரலோகத்துக்கு அது துரோகம் பண்றதுன்னு அர்த்தம். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, ஆசையா, இச்சையா எது வாழ்க்கையில இன்பத்தை தேவ சித்தத்துக்கு மாறா தருகிற அத்தனையும் அதுக்கு ஆப்போசிட் தான். அந்த மகிமைக்கு ஈடானது அல்ல. அந்த மகிமையில உங்க தரிசனம் எல்லாம் நைட்ல அப்படித்தான் இருக்கணும். உங்க தரிசனம் எல்லாம் இயேசுவோட இருப்பது, இயேசுவோட போவது, இயேசுக்காக பிரயாசப்படுவது, பேசுவது, நடப்பது, போகுவது, வருவது, அதைத்தான் இருக்கணும். அதான் சபை சொல்லி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாதி பேர் நீங்க அங்கே இருக்கீங்களா? இல்லை உங்க மேலே புகை வருகிற மாதிரி நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்க மேல புகை வரணுமா? என்ன வரணும்? ஒரு மகிமையான ஸ்தலம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே ஜம்முன்னு உட்கார்ந்துக்காரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர். வாயத்திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் வல்லவர். அந்த மகிமைக்குள்ள செல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து வாசிங்க 19ஆம் அதிகாரத்தில். அடுத்து வாசிப்போம். சரி, 20ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வாங்க. 20ஆம் அதிகாரத்தில் 21 வாசிப்போம். 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. 21:1 போடுங்கப்பா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும். இங்க பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரத்தோட என்ன முடிஞ்சிருச்சு? இந்த இருக்கிற பூமி, இந்த இருக்கிற வானம், இங்க பாருங்க, எந்த டோட்டல் வேர்ல்டு எல்லாம் சொல்லி தீர்ச்சி ஆண்டவர் முடிச்சிட்டார். இப்போ நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? நம்ம இருக்கு. ஆக்சுவலி இந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் விருந்து, இந்த பந்தி எல்லாம் எங்கே நடக்குன்னா பரலோகத்தில் நடக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னே, அங்கே பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல அதில் ஒரு பகுதியில் நமக்கு அங்கே இருக்கிறோம். இதெல்லாம் அங்கே நடந்து முடிச்சுட்டு கவனிங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில், அதுக்காக வேண்டி மேலே இருந்து பரிசுத்தவான்களை கூப்பிட்டு மேலே இருந்து கீழே வருவார். 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அப்படி அரசாட்சி செஞ்சு முடித்த உடனே அதுக்கடுத்து ஒரு யுத்தம். சாத்தானை பாதாள சங்கிலியில் அந்த 1000 வருஷத்தில் நீதியுள்ள அரசு இயேசு ஆட்சி செய்ய போகிறாருன்னு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்து முடிஞ்ச உடனே வரோன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச உடனே அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? மைக்கேல் என்கிற தூதனால் அந்த லூசிபரை பிடிச்சி பாதாளத்தில் அடைக்க போடுகிறத படிக்கிறோம். 20ஆவது அதிகாரம் 1வது வசனம். 20:1.
ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரை அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். புரிஞ்சிருச்சா? 1000 வருஷம் ஜெயில். யாருக்கு? சாத்தானுக்கு. அப்போ இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆண்டவர் அரசாட்சி செய்யும் போது சாத்தானுக்கு அங்க இடமே இல்லை. 4வது வசனம் படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்துல இயேசுவை மறுதலிக்கையா? இயேசு கிறிஸ்துவ அப்படி சொல்லி மறுதலிக்காம, ஆண்டவரை மறுதலிக்காம ரத்த சாட்சியா மறிக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த 1000 வருஷ அரசாட்சியில இயேசுவோடு கூட இருப்பாங்க. இது அந்த சம்பவம். அதுக்கு கீழே ஒன்று வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. 9வது வசனம். அவர்கள் இல்ல, நீங்க 6வது வசனம் படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எப்படி ஆளுகை செய்வாங்களா? பரிசுத்தவான்களா எத்தனை வருஷம் யாரோடு கூட இருப்பாங்க? எல்லாரும் கவனிக்குமா? எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்வார். சரி, இந்த 1000 வருஷம் யாரும் இருக்க மாட்டான். சாத்தான் என்ன செய்ய மாட்டான். அவனை எங்க அடைப்பாங்க? பாதாளத்தில் அடைக்கப்படும். பின்பு அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த எந்த தூதன் போய் அடைச்சி போட்டானோ அதே தூதன் போய் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையில திறந்து விடப்படுவான். திறந்து விழுந்த உடனே அவன் என்ன செய்வான்? 1000 வருஷம் முடிவுல அவன் மேல வருவான். எடுத்து வாசிங்க. 8வது வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள, இல்ல 7வது வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். சரி, இந்த கோகையும் மாகோகையும் அப்படிங்கிறது 2 ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னா, லாஸ்டா ஃபைனலா பண்ற ஒரு யுத்தம். கடைசியா 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே ஒரு யுத்தம் நடக்கும். அதுக்கு பேர் என்ன யுத்தம்? கோகு மாகோகு. 1000 வருஷம் சாத்தான் பூமியில் அடைக்கப்பட்ட பின்பு அவன் மேலே வருவான். மேலே வந்த உடனே 1000 வருஷம் அரசாட்சியில ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய மக்களா இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவுத்து விட்ட உடனே மேலே தனக்கு வசமாக்கி கொண்ட ஜனங்களை அவன் ஒரு பக்கமா சேர்ப்பான். யாரு? சாத்தான் சேர்ப்பான். உங்களுக்கு எந்த கூட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? சிகப்பு கூட்டமா வெள்ளை கூட்டமா? சொல்லுங்க. நடு நைட்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்படி நின்னுச்சுன்னா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு காமிக்கீங்க, என்ன பயமுறுத்தாதீங்க. அதாவது ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த சர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஏன் இதுல இந்த சர்ப்பம் என்று சொல்லி அந்த லூசிஃபரை சாத்தான், அந்த பின்னாடி இருக்கிறார்ல அவர் தான் மைக்கேல் தூதன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க பாருங்க, அவர் தான் இந்த லூசிஃபரவே ஜெயிக்கக்கூடிய பவர் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்காரு. இதுல வேற விதமா இருக்கு, இன்னொரு விதமா உங்களுக்கு காமிங்க. இந்த வார்த்தைகள் தான் ஆக்சுவலி அதுல செயின் போட்டு பிடிச்சிருப்பது சர்ப்பத்தை அல்ல, சர்ப்பம் கிடையாது.
அவன் ஒரு தூதன் தான். சாத்தான் அந்த பின்னாடி இருக்கல, அதை போல அவன் கொடூரமான நிலையில் இருப்பான். அதே ரெக்க இருக்கும், கொடூரமான நிலை இருப்பான். ஏன் இதனா உங்க எல்லாருக்கும் இப்ப தோணும், ஒரு அச்சம் தோணும். அதை பார்க்கும்போது எப்படி அருவருப்பா இருக்கா சொல்லுங்க? அருவருப்பா இருக்கா? ஒரு மாதிரி இருக்கா? அவன் சாத்தான இந்த சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பது என்னன்னா, அவன் ஒரு தூதன், ஏஞ்சல், விழுந்து போன தூதன் லூசிபர். அவன் தான் சாத்தான். அவனுக்கு பேர் வந்து சர்ப்பம், சாத்தான். ஏன்னா சர்ப்பம் எப்படி தந்திரமா இருக்கோ அதே போலதான் அவன் சுபாவம் எல்லாமே இருக்குது. இப்ப மேல இருந்து பாக்குறான், 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே என்ன பண்றான், இந்த சாத்தான் அந்த திறந்து விட்ட செகண்ட்ல இந்த தூதன் போய் இந்த சர்ப்பமானது என்ன செய்யறான், நேர போய் எல்லாத்தையும் போய் என்ன செய்யுதுன்னா, எல்லாத்தையும் போய் ஏன் பக்கவான்னு சொல்லி அவன் சொல்லிட்டு திருப்பி திசை திருப்பான். பாதி கூட்டம் 1000 வருஷ அரசாட்சியில பாதி கூட்டம் யாருக்கு பின்னாடி போயிரும், சாத்தானுக்கு பின்னாடி போயிரும். பாதி கூட்டம், அதுலயும் ஒரு கூட்டம் இருக்கு ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறவன். அதனால அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நல்லா கவனிங்க, அந்த அந்த கீழே பூட்டு போட்டுக்கல சர்ப்பத்தை மேலே மிதிச்சிருக்காங்க, அது கீழே போட்டோன்னா ஒரு கை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? அதுதான் கீழ் பாதா. கை ஒன்று தெரியுதா? ஆமாம், அந்த சுவாவெல்லாம் அப்படி தெரியும். ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னொரு படத்தில் காமிக்கேன். அந்த தூதல் ஏஞ்சல் வந்து அவன் கொடூரமான நிலையில் இருப்பான். அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கும்? சர்ப்பத்தை போல தந்திரமானது, கொடூரமானது, பாவத்தின் தந்திரங்கள் எல்லாம் இருக்கும். சரி, இப்படி இருக்கிறதுனால அதுல பாதி கூட்டம் பிரிஞ்சிடும். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே, சாத்தான கட்டவிழ்த்து விட்ட உடனே அவன் ஒரு கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதியா இருந்தவன், அதுலயுமே ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், பாதி பேரு ஆண்டவரை பின்பற்றாம சாத்தான் பக்கமா திருப்பி அவன் கூப்பிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட யுத்தம் பண்ணுவானா. இப்ப நீங்க கவனிக்கணும், அப்பதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் பட்டயத்தினால அவனை அழிச்சு அன்னைக்கு போடுறதுதான் நரகம். சாத்தான் அன்னையோட பினிஷ்ட். யாருக்குமே அல்லேலூயா இல்லை. ஏன்னா அவன் என் சொந்தக்காரன் இல்ல, ஏன் முல்லை நகர், அவன் என் சொந்தக்காரன். எத்தனை பேர் சாத்தான் உங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கான் சொல்லுங்க? சாத்தானுக்கு நான் எதிராளி அப்படின்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, நான் கேட்டுட்டா, நீ வந்து சாத்தானுடைய சுபாவம் என்கிட்ட இல்லைன்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய சுபாவம் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ கேட்டுச்சா ரிங்டோன்னு? அது யாரும் அனுப்பி கொடுத்தா? வீட்டில் எத்தனை பேர் நாடகம் பார்க்கீங்க? ஏமா எத்தனை பேர்மா நாடகம் பார்க்கீங்க? நீ எல்லாம் அந்த அதை போட்டு விடுங்கப்பா, அதுக்குள்ளேயே புசுக்குன்னு எடுத்து விட்டுறான். போட்டு விடுங்க. நான் இப்போ எல்லாத்துக்கும் விவரம் சொல்ல வேண்டிய, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமா, உன் வீட்டில் சர்ப்பம் இருக்கா, உன்கிட்ட சர்ப்பம் இருக்கான்னு இப்போ காமிக்க. போடுப்பா, இப்போ இதை போடு, அதுக்கு அதை போட்டுக்கிறோம். சரி, ரைட்டு. இதை அவுத்து விட்ட உடனே அவன் ஒரு கூட்டத்தை, அந்த சாத்தான் பாதாளத்திலிருந்து அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி, ஒரு செகண்ட்ல இமைப்பொழுதுல கூட்டி, இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு விரோதமா அவன் எழும்பி வாரான். அந்த சாத்தானை கட்டி வச்சிருக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு பயங்கரமான கூட்டம், கருப்பு கூட்டம். அடுத்து இங்கிட்டு இருந்து குதிரை மேலே ஏறி வராங்களா, மோசம் போக்கும்படி அப்படின்னு எழுதியிருக்கா அந்த பேனர்ல, அப்படி வராங்க. பரிசுத்தவான்களாம் ஏசப்பா 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 எனக்கு ஆபாத்துங்கப்பா அப்படின்லாம் அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கம்பீரமா நிற்பான், ஜம்மன்னு நிற்பான். நம்ம ஆண்டவருக்கு பக்கத்துல, ஆண்டவருக்கு முன்னாடி ஜம்மன்னு நிற்பான். இதெல்லாம் பார்த்து தானே எனக்கு இத்தனை வருஷமா வந்திருக்கோம். எத்தனை வருஷம்? இத்தனை வருஷமா வந்திருக்கோம். ஏசப்பா பின்னாடி போறது சும்மா நினைக்காதீங்க. ஏதாதெல்லாம் தூர போடணுமோ தூர போட்டு வந்துடணும். நிறைய வீட்டில் நாடகம் பார்க்குங்க, கண்ணால பார்க்க. நிறைய வீடு பொய் சொல்கிறீங்க, கேட்குறேன். நிறைய ஒரு வீட்டில் சினிமா ஓடுது, நல்லா பார்க்குங்க, தப்பு. இதெல்லாம் எடுத்துகிட்டு திருவிருந்து எடுக்குங்க. இந்த சுபாவம் எல்லாம் இந்த சைடு, சர்ப்பத்தை இந்த சர்ப்பம் கேஸ், இதெல்லாம் ஆண்டவருக்கு மாறுபாடாக இருக்குது. சபைக்குள்ளாடி கலகத்தை உண்டு பண்ணுறது, விசுவாசிகளை பாஸ்டரை குறை சொல்கிறது, அடுத்து விசுவாசிகளுக்கு உள்ளேயே இருந்து அவிசுவாசத்தை புரட்டுறது,
ஒருத்தருக்கு சபையினுடைய நடவடிக்கைகளை தவறா சொல்வது, உள்ளேயே அசிங்கத்தனம், உள்ளேயே பேச்சு குளறுபடி போன்ற அநேக காரியங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள ஒரு காரியங்கள் சரியா இல்லாத நிலையில இதெல்லாம் குண்டக்க மண்டக்க வாழுகிற எல்லா காரியங்களும் அந்த இருக்கான் பாருங்க, அவன் தான் பிதா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னா சும்மாவா? பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு மாத்திரம்தான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாய் தப்பனை நிந்திக்கிறவன், தாய் தப்பனை அடிக்கிறவன், தாய் தப்பனுக்கு விரோதமாக செய்கிறவன், உன் அண்ணன் தம்பியும் உன் குடும்பத்துக்கும் உன் சொத்துக்கு விரோதமாக பண்ணுறது, உன் குடும்பத்துக்கு விரோதமாக விரோதிக்கிறது, அசிங்கத்தனம் பேசுறது, தீமையா பண்ணுறது, இதெல்லாம் அவன் சொத்து, அவன் காரியம், அவனுடைய ஃபண்டமெண்டல். கூட்டம் வருது பாருங்க, இங்க பாருங்க, ஆண்டவர் வெள்ளாடையும் செம்பராடையும் பிரித்து விட்டுருவாரு. இன்னைக்கு வேணா நம்ம எல்லாரும் ஒண்ணு போல பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்த அப்படிங்கலாம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஆண்டவர் துண்டா ஒதுக்கி விட்டுருவாரு. யாருக்காக இந்த சபைக்கு வரீங்க? யாருக்காகம்மா வரீங்க இந்த சபைக்கு? இந்த சபையில என்னம்மா கண்டீங்க அதை சொல்லுங்க. இந்த சர்ச்சில் என்னத்தை நீங்க கண்டீங்க? இங்க வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எதனால நீங்க இங்க வரீங்க? யாராவது ஒரு நபர் சொல்லுங்க. ஸ்டெல்லா சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்னத்தினால இந்த சபைக்குள்ள நீங்க இருக்கீங்கப்பா? சரி, உபதேசத்துல இருக்கிற உபதேசம் சரியா இருக்கிறதுனால வராங்க. வேற யாரால சொல்ல முடியுமா எதுக்காக இந்த சபையில நீங்க வாரீங்க? நான் கேட்டு நீங்க சொல்லக்கூடாது, நீங்களா சொல்லணும். ஆண்கள் யாராவது சொல்லுங்க, எதுக்காக இந்த சபைக்கு வரீங்க? இங்க அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கு, அதனால வாரன்றீங்க. சரி, உங்க கணிப்பு. அடுத்து வேற. நகமியா அக்காவுக்கு ஒரு நைட்டெல்லாம் கனவாக தான் இருக்குது, இங்கேயும் கனவாக தான் இருக்குது போல, பாவம். என்னது, எதனால் வரீங்க சொல்லுங்கக்கா சிஸ்டர்ஸ், சொல்லுங்க. சரி, ரைட். ஏன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, எல்லாம் ஊமைகளா ஆண்டவர் சபையை விசுவாசிகளை, ஊமையான சபைப்பா. வெளியில் ஒரு போடுபாட்டு ஊமை சபை. இங்கே என்ன இருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் இங்கே செயல்படுவதை நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இப்போ நானே ஒரு துருபதேசம் எனக்குள்ளே வருதுன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குன்னு எனக்கு ஆவியானவர் என்ன செய்வார், சொல்லுவார். ஐயா, ஒரு சபை என்பது தேவனுடைய சரீரம். இந்த சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் சொல்கிற உபதேசத்தில் ஆவியானவர் கண்டிஷன் பண்ணும்போது, வசனத்தோடு சொல்லும் பொழுது கரெக்டாக ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துக்கிட்டு வரோம். இதுல நீ கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகி ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கனா ஆண்டவர் உன்னை உணர்த்துவார். மகளே, நீ போகிறது சரியில்லை, மகனே நீ போகிறது சரியில்லை. உபதேசம் தனிப்பட்ட முறையில் வசனத்துல நிறைய பேர் மூலியமா ஆண்டவர் பேசுவார். ஏன், கழுத கூட பேசும், கழுத கூட பேச வைப்பார், கனவுல கூட ஆண்டவர் பேசுவார். அப்படி இருந்தும் உன் பின்மாற்றம், உன்னுடைய மோசமான பழக்க வழக்கங்கள் சுவாபங்கள்லாம் இருந்துச்சுன்னா உன் கூட்டம் எந்த கூட்டம்? உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு சார் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால? ஏம்மா, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல மாமா பிடிச்சிறேன், யார் பாக்கெட் ஆனந்தராஜ் ஐயா பாக்கெட்டில் போட்டு விட்டுறேன், அவரால் நிம்மதியாக அங்கே கேட்பார் நினச்சிங்க? இங்கே நான் வந்து கேட்பார் நினச்சிங்களா? வசனம் தான் பயங்கரமாக போதிக்கேன், அது முணுங்கும், கேட்பார் நினைக்கிங்களா? எங்க இதை போல தான் நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? யோசித்து பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுமா? இதுதான் சுபாவம். உனக்குள்ள ஏதோ ஒரு தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுன்னா சர்ப்பம். கவனமா இரு, கவனமா இருங்க. நான் சொல்றேன், இது கடைசி காலத்துல ஏசப்பா நம்மளை ஆயத்தப்படுத்துறார், ஏசப்பா நம்மளை ஆயத்தப்படுத்துறார். இதெல்லாம் கண்டிஷன். இதெல்லாம் வரும்பொழுது உபதேசத்தை கற்றுக்கும் பொழுது நம்மளை என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்த. நீங்களாம் பாக்கியவான்களாமா? நம்மளை எப்படி பாக்கியவான்களா? நம்மளை இப்ப தரம் வாங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பிரட்டி போட்டு வச்சோம். தோசையா இருந்தா ஒரு பக்கம், அப்பமா இருந்தா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேகாம, அப்படி இல்லை, ரெண்டு பக்கமும் வெந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
தேனை எப்படி சாப்பிடணும்? என்ன சொல்லுங்க? தேனை எப்படி சாப்பிடணும்? மட்டாய் அதை எப்படி சாப்பிடு? நக்கி சாப்பிடு. ஏமா தேனை குடிப்பாங்களா? நக்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற முறை இருக்குல்ல. மொத்தமா உபதேசத்தையும் திணிக்க முடியுமா நம்மள்கிட்ட? ஒவ்வொரு வாரமும் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள முடியும். இல்லையா தான் சொல்லுங்க. இதுக்கு ஆயத்தமாகணும்ல. ஒரு வாரம் வர, 7 வாரம் எங்கேயோ போயிடுறேன். ஒரு வாரம் இங்கே வரேங்க, 7 வாரம் வேற இடத்துக்கு போயிடுறோம். அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே மச்சான் வீடு, மாமா வீடு, மச்சனை வீடு, பால்காட்சி, பொங்கல். என்ன செய்ய? ரைட்டு, பாருங்க. இப்படி அடுத்த வசனத்தை போடுறீங்கப்பா ராஜா. பாருங்க இப்ப என்ன நடக்குங்க? அவர்கள் பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இப்ப இருக்கிற நியூ ஜெருசலேம், இங்க ஜெருசலேம் இருக்குல்ல, இஸ்ரவேல் நாடு இருக்குல்லம்மா. இந்த நாட்டில் நடக்க போகிற சம்பவம் 1000 வருஷம் இந்த பூமியில வந்துருவோம். நம்ம மேலே போயிட்டு வந்துடுங்கிற நம்பிக்கை இருக்கா? ஏமா லண்டன் போயிட்டு எப்போ என் வீட்டுக்காரர் வருவாரு அப்படிமா, அதை போல வந்துருவாரா நம்ம ஆண்டவர்? ஏன் நம்ம மணவாளன் வந்துருவாரா? என் மணவாளன் வந்துருவாரா? என் ராசா வருவாரா? என் ரோசா வருவாரா? அவருக்கு பேரு உன்னத பாட்டு சொல்லுது, சாரோனின். அதான் சொன்ன, என் ரோசா வருவாரா? ரோசமா வருவார். அல்லேலூயா. ஆமா, வசனம் தெரியணும். வாழ்க்கையில வசனம் தெரியலன்னா நீ பிசகி போவ. சாத்தாவனை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவான். சத்தியம் தெரியலனா நீ நடுவழியில போயிடுவ. கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும். நீ பாக்கியவனா இவனை மாறணும் சபையில. அப்போ கூட்டுவான். வாசிங்கப்பா. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவர்களை ஃபைனல் ஸ்டேஜ்ல சாத்தானுக்கு முடிவு எங்க இருந்து வருது? இங்க பாருங்க, எல்லாமே அந்த சுத்தி இருக்கிற இதெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில இருந்த மக்கள் தான். புரிஞ்சா உங்களுக்கு? 1000 வருஷ அரசாட்சியில இருந்த மக்கள், பாதி மக்கள் இயேசுவின் அன்பையும் அவருடைய அந்த 1000 வருஷ அரசாட்சி நல்லா பாத்தீங்கன்னா ஒரு தீமை கூட இல்லையா? ஒரு தீமை கூட இல்லையா? அப்படிப்பட்ட தீமை இல்லாத தேசத்துல ராஜா ஆளுகை செய்யறாரு. அதுலயும் இந்த பையன் என்ன பண்றான்? பாதி கூட்டத்தை பாதாளத்துல இருந்து அவுத்து விட்டோம்னா பாதி கூட்டத்தை பிரிச்சுட்டு, பாரு இப்ப என் வல்லமைய பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னா அப்படியா அப்படின்னு பாதி கூட்டத்துல போயிடுவான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சாதாரணமா பரிசுத்தவான்களோட நினைக்காங்க, பரிசுத்தவான்களுடைய பாளையம். அந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம் என்பது தனித்தனி குரூப். இதுல பாதி கூட்டம் சாத்தானை பின்பற்றி போயிருது. போட்ட உடனே கடைசி ஃபைனல்ல என்னது? வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த கூட்டத்தையும் அந்த சர்ப்பத்தின் அந்த அந்த லூசிஃபரையும் மொத்தமா பாதாளத்துல ஃபினிஷ்ட். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே கோகு மாகோகு யுத்தம். பாதாளத்திலிருந்து இவனை அவுத்து விட்ட உடனே இவன் செய்யற அந்த யுத்தம் தான் அது ஃபைனல் ஸ்டேஜ். அதோட முடியுது அவன் கதை கந்தர். இயேசுவை ஃபாலோ பண்ணி பின்பற்றி இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு தான் ஒரு மகிமையை உங்களுக்கு சொல்ல போறேன். இவ்வளவு தூரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இனிமே தான் சத்தியம் ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா. அப்ப முடிகிறதுக்கு 3 மணி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காது. கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிச்சிடுறேன். நம்ம எப்பயுமே நம்ம சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்கிறத நமக்கு வழக்க தோஷம். அவன் அச்சலாத்தியா இருக்கு, டிவியை போட படுக்க நெளிக்க அது ஓடிக்கிட்டே இருக்கும். போய் சர்ச்சு முடிச்சுட்டு போனோம். ஒரு முழங்கால போட்டு, ஆண்டவர் நல்ல சக்தி தந்தீங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம், இதுபடி நான் நடக்கணும், இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. போன உடனே விழிச்சு போட்டு மல்லாக்க கிடக்க வேண்டியதான். வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்த்தி காண்பிக்கும். சரி, வாசிங்கப்பா, சீக்கிரம் படிங்க, நம்ம முடிப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். சரி, இப்ப கவனிங்க. இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலத்துல அந்த மிருகம், அந்த அந்திகிறிஸ்து, அதுக்கு வல்லமை கொடுத்த இந்த பிசாசானவன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்ன கடல்?
எல்லாம் சொல்லுங்க, என்ன கடல்? அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். நான் ஏற்கனவே சொன்னல, சிறகு இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த தலையில கொம்பெல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு அகோரமா இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி இருக்காங்க. ஆனா அது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது. ஆனா உண்மையாலுமே அவனுடைய ரூபம் வந்து கொடூரமா இருக்கும், பயங்கரமா இருக்கு. இப்போ அந்த மைக்கேல் வந்து கீழே தள்ளுறாரு, போ போ மொத்தமா போங்கடா அப்படி. என்ன அவங்களுக்கு இருப்பிடம் என்னது? இங்க பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீடு அங்க மேலே எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்கு? இந்த வீடு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? இங்க பாருங்க, ரொம்ப நீங்க குளிர் தேசத்துல இருக்கீங்க, அந்த சூட்டு தேசத்துக்கு போறீங்களா? ரைட், வாசிங்கப்பா. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இவங்க எப்படியா? இரவும் பகலும். இப்ப எல்லாரும் கவனிங்க, எல்லா உபதேசத்துல மாற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. நரகம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நரகம் கொஞ்ச நாளைக்கு இல்ல, சொல்லுங்க, இரவும் பகலும் பகலும் சதா காலங்களிலும். என்ன காலம்? சதா காலங்களிலும். சத்தமா சொல்லுங்க, சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஒரு நாள் நரகத்தை பற்றி என்னுடைய டிஃபரன்ஸ் வந்து நான் இன்னொரு நாள் சொல்றேன். நரகத்தை பார்த்துட்டு யாரும் பதறி போகாதீங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சத்தமா ஒரு வழியிலே சொல்லுங்க. இங்க வந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன், அடுத்த வாரம் நரகமா, ஐயோ வேண்டாம்பா. அது முடிஞ்ச பிறகு சொல்லுங்க, நான் வரேன். ஏன் அங்கதானே விசேஷமே இருக்கு. ஐயா, நமக்கு இருக்க போகிற ஸ்தானம், நீ கர்த்தரை நம்பி பின்பற்றினவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மகிமை என்ன இப்ப காமிக்கிறேன், வாசிங்கப்பா. அதுக்கடுத்த வசனம். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலும் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இது உலகத்தாருடைய நியாய தீர்ப்பு. இதுக்கு பேர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது உலகத்தாருக்கு. இங்க உங்களுக்கும் அங்கேயும் என்ன இல்லை, சொல்லுங்க, நமக்கும் அங்கேயும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கியா. அங்க போறோம்யா, எங்கெங்கயோ காமிக்காரியா, எங்கெங்கயோ கூப்பிட்டு போறாரியா. ஆமையா, புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன தீர்ப்பு? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இங்கதான் நம்ம பார்க்கிறோம். இது உலகத்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தாரோடு ஆக்கடை தீர்ப்பு உட்படாதபடிக்கு தன்னைத்தானே நிதானித்து சோதித்தறிந்து இந்த திருவிருந்தில் நீ என்ன செய், பங்கு கொள்ளு. லிஸ்ட் எந்த லிஸ்டோட போயிடக்கூடாது, உலகத்தார நியாயம் தீர்க்கிற லிஸ்ட்டுக்கு போயிடாதீங்கப்பா அப்படின்றார். சரி, இப்போ பரிசுத்தவான்களோடு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க தெரியுமா? எடுத்து வாசிங்க, ஒரு வசனத்தை படிங்க, எடுத்து வாசிப்போம். 21:1 வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். சரி, அப்படியே நிப்பாட்டுங்கப்பா. இங்க பாருங்க, பரிசுத்தமா வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா? 1000 வருஷ அரசாட்சியெல்லாம் ஏசப்பாவோட முடிச்சுட்டு பரலோகத்தில் 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு பிரதிபலன்கள்லாம் பெற்று 1000 வருஷத்துலையும் அந்த சாத்தான் கூட போகாம ஏசப்பாவை பின்பற்றினாங்க பார்த்தீங்களா? ஏம்மா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? சொல்லுங்க. பரலோகத்தில் 7 ஆண்டுகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எத்தனை? அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதிலெல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவர் 2ஆம் வருகையில் ஆண்டவர் கூப்பிட்டு வர்றாரா? அந்திக்குசுடைய ஆட்சி காலம் 7 ஆண்டுகள் பூமியில் நடக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கோங்க.
அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆழ காலங்கள் 7 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே, பரலோகத்தில் 7 ஆண்டுகள் பரிசுத்தவான்களுக்கு அந்த நீதியெல்லாம் முடிஞ்ச உடனே நேராக வந்து அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தையும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். அதுக்கடுத்து தான் சாத்தான் 1000 வருஷ அரசாட்சியில் கட்டி போடப்படுவான். அடுத்து தான் அவன் மீட்டு எடுக்கப்படுவான். அடுத்து சாத்தான் கூட்டிகிட்டு போயிடுவான். அடுத்து கவனிங்க, இயேசுவுக்கு செவி கொடுத்து அந்த 1000 வருஷத்துலையும் பின்பற்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பெரிய மகிமையினுடைய ஒரு ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதிய எருசலேம். சத்தமா சொல்லுங்க, என்ன எருசலேம்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. புனிதா ஸ்தலம். என்ன ஸ்தலம்? புனித ஸ்தலம், புதிய எருசலேம். இப்ப கவனிங்க, இது எங்கிருந்து இறங்கி வருதா? எங்கிருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இதை உருவாக்கி கொண்டு இதுவரைக்கும் இதுக்குள்ள யாரும் பிரவேசித்தது இல்லை. சொல்லுங்க, இதுவரைக்கும் இதுக்குள்ள யாரும் பிரவேசித்தது இல்லை. இதுல பிரவேசிக்க போகிறவங்க யாருன்னா இயேசுவை பின்பற்றி இந்த உலக வாழ்க்கையில அடுத்து இதுல செலக்டட் ஆகி ரகசிய வருகையில, அடுத்து இதுல செலக்டட் ஆகி மரித்து போனவங்க பரதீசியில, மரிக்காதவர்கள் ஆண்டுடைய வருகையில ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேரும் பரலோகத்துல மேல போய் ஆண்டவர் தமக்கு ஏற்படுத்தின வீடுகளில் தங்கி, எல்லாரும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க பிள்ளைங்கள. இப்ப கவனிங்க, யோவான் 14 ஒரு வசனம் வாசிக்கும் பார்த்தீங்களா அதிகாரத்துல? அது என்னது? படிங்க சார், படிங்கம்மா சீக்கிரமா. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பேரு என்ன இடம்? சிந்திக்கையாலா? புதிய எருசலேம். என்னம்மா குழப்பவாதியா இருப்பீங்களோ? இது வேற இது வேற, புரியுதா உங்களுக்கு? அது என்னது? பரதீசின் மத்தியில முடிச்சு இந்த 7 ஆண்டுகள் மேல இருப்போம் பார்த்தீங்களா? அந்த 7 ஆண்டுகள் இருப்பிடத்திற்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற வீடுகள். சத்தமா தான் சொல்லுங்க மேல. சரி, இந்த பூமியில எத்தனை வீடு இருக்கு உங்களுக்கு? ஏமா வீடை இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க. நல்லா தான் தூக்குங்களேன். வீடு இல்லாத ஆளு ராஜ்குமார் தூக்குறாரு. வாத்தியார் வீட்டில் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தனியா வீடு இல்லை. சரி தூக்கிருங்க. ஆமா, அருள்புறதெல்லாம் 2 கைடு தூக்குறாரு. சரி வீடு இல்லை. கவனிங்க, வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? சரி, வாடகை வீடு, இதெல்லாம் வாடகை கேஸு. பாப்பா எங்கே போகிறாங்க? சரி சரி, ரைட் ஓகே. இப்போ கவனிங்கம்மா, இங்கே பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? உங்களை பரதீசின் மத்தியிலிருந்து ரகசிய வருகையில் ஆண்டவர் வந்து பூமியில் மரித்து போனவங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே போன பிறகு அந்த பரதீசின் மத்தியில் முடிச்சுட்டு பூமியிலிருந்து ஆண்டவர் மேலே கொண்டு போய் 7 ஆண்டுகள் மேலே இருப்போம்ல, அங்கே நமக்காக வேண்டி வைத்திருக்கிற வீடுகள். சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வீட்டில எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 2வது எங்கே வரப்போறோம்னா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிஞ்சிட்டு 7 ஆண்டுகள் முடிஞ்சு நேராக 2வது வருகையில் ஆண்டவர் பூமியில் 1000 வருஷ அரசியற்சியில உங்களை என்னை கொண்டு வருவார். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில கொண்டு வந்த உடனே பூமியில் இருக்கிற நிறைய வீடுகள் இருக்கும். உனக்கு ஆண்டவர் எத்தனை நீ கட்டாத வீடுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் உனக்கு 1000 வருஷ அரசாட்சி நாளையில கொடுக்கிற வீடு வேற, தோட்டம் வேற, துறவு வேற, அது வேற. புரிஞ்சிருச்சா? புரியலையா? புரியுதா? புரியலையா? ரைட்டு. இப்ப எனக்கு தான் குழப்பமா ஆகுதுன்னு நினைக்கிங்க நிறையா.
சரி கவனிங்க, அதுல முடிஞ்சு அதுலயும் ஒரு சாத்தான் ஒரு கூட்டத்தை பிரிச்சிடறான் பாத்தீங்களா? அதுல நீ வகை இல்லாம மாட்டாம ஏசப்பா பின்னாடியே ஃபயரா இருக்கு பாத்தியா? அவங்களுக்கு தான் இங்கிட்டு பாருங்க, கணா இங்கே பா, இங்க என்ன இருக்கு? ஏமா என்னதுமா? யோவான் வந்து பாக்குறாரு, உங்க பாருப்பா, இதுல எதையாவது நீங்க இதுல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன உங்க பார்க்கும்போது என்னன்னு தெரியுது? யாதான் ஆண்டவரை காமிக்காரு, நானும் பார்க்கேன், இதுல எல்லாம் நம்ம எங்க போறோம் அப்படின்னு உன் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாத்தாவனை பிடிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுல எல்லாம் நம்ம எங்க போறோம், நம்ம வீட்டுக்காரனை மொத்துன்னு மொத்திக்கிட்டு கிடக்கும், அவனை இந்த வாங்குறமே, நம்ம எங்க போக? ஒழுங்கலன்னா வாயில இடிச்சு விட்டுருவேன். எத்தனை பேச்சு, இன்னும் இந்த வாய் பேச்சு சரியில்லை பாருங்களேன். போல இருக்கிற எண்ணெயில ஒரு எண்ணெயை சொல்லிடுறது, போல அது சொல்ல மாட்டேன் நான். இருக்கிற என்னென்னமோ சின்ன உளி பெரிய உளி இருக்கு, அதுல ஒரு வெங்காயத்தை சொல்லிடுவான் நம்ம. எதையாவது சொல்லி சொல்லி சொல்லி. அன்னைக்கு ஒரு அம்மா, இங்க பாருங்க, இது யூடியூப்ல வேற போகுது, இங்க பாருங்க, அம்மா நேரம் வந்துச்சு. தகப்பனை நான் தகப்பன்ட்ட கேட்டோம்னா கண்டிப்பா செய்வார். 7 கொண்டாட்டி வச்சிருந்தான், 7 கொண்டாட்டி வச்சுனேன், 7 போல என்ன அப்படின்னு சொல்லுது. யார 7 போல வேணாம், நான் மாட்டுக்கு வந்துட்டோம்ல அப்படின்ச்சு. இது சொல்லிட்டு அப்போ நான் அம்மாட்ட, ஏம்மா ஏசப்பா பிள்ளை இப்படியெல்லாம் பேசலாமா? அதெல்லாம் பேசிக்கலாம், அவங்க செய்கிற காரியத்துக்கு ஒரு தடவை தானே நான் சொன்னேன் அப்படின்ச்சு. நல்லா கவனிங்க, நம்ம சொல்லலாமா அப்படி? எண்ணெயில் நெய் தனியா, அதுக்கடுத்து பால் தனியா, மோர் தனியா, தயிர் தனியா. யாராவது பார்த்தீங்கன்னா தயிர் மோரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அட போயா தயிர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எதை சொல்லுவாங்களோ அதை சொல்லி எதையோ ஒன்று சொல்லி தொலைக்காங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். 1000 வருஷ அரசாட்சியில் இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்துட்டு ஆண்டவர் என் மகா பரிசுத்தவாட்டியா, உத்தமியா, உண்மையா, சபை நீதியும் நேர்மையிலையும் கடைசி வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் காமிக்க 12 சீசர்களில் அந்த அன்பின் சீசன் காமிக்கிறாரு. மேலே இருந்து இது எங்கே இருந்ததுன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வருதான். எங்க இருந்து வருது? எல்லாம் சொல்லுங்க. பூமியிலிருந்து உண்டானதல்ல, இது பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அப்பாட, இது யாருக்குன்னு நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல போனவங்களுக்கு உண்மை இல்லை. நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த சபையில உண்மையா இருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரதீசிக்கு போனவங்க, அடுத்து இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரலோகத்துல வீடுகள், 14ஆம் அதிகாரத்துல வீடுகள், அடுத்து 7 ஆண்டுகள் மேல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், வெகுமதிகள், பிரதிபலன்கள் கிடைத்து, அதுக்கடுத்து மேல இருந்து கீழே 1000 வருஷம் பூமியில ஏசப்பாவோடு கூட இருந்து, அதுல ஒரு சாத்தான அவன் ஒரு பிரிவு பிரிச்சு அந்த கூட்டத்துல போகாம திருப்பி ஆண்டவரவே நம்பி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு தான் இந்த மகிமையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க. சத்தமா எல்லாரும் ஒரு அநிலையா சொல்லுங்களேன் பாப்பா. சரி, எத்தனை பேர் நீங்க இதுல போவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? இல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன், கண்டிப்பா எனக்கு இது கிடையாதுன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கை தூக்குங்க. கண்டிப்பா எனக்கு இருக்கு அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். அங்கேயும் இல்ல எங்கேயும் இல்ல, ஒரு விசுவாசமாவது இருக்கட்டும். கண்டிப்பா எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்ல வேண்டாமா? அது முழுவதும் கோல்டு தான். இங்க பாருங்க, நீங்க போட்டிருக்கிற ஒரு தோசைக்கல்லு ஏதோ எத்தனை கிராம்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் தங்கத்துக்கு பதிலாக எதை போட்டிருக்கீங்க?
கவரிங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பியூர் கோல்டு உனக்காக வேண்டி. ஆனா எங்கு பார்த்தாலும் தங்கம் தான். ஆனா ஒவ்வொரு 12 வாசல்லையும் 12 ஸ்டோன். வாசிங்கப்பா. அதை வாசிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். அடுத்து மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்திரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க இருந்து வருது இப்போ? இங்க பாருங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. இப்போ சர்ச்சை விட்டு எல்லாரும் வாங்க வெளியில போவோம் அப்படின்ற. வெளியில போயிட்டோம். இப்போ ஆண்டவர் மேல இருந்து இதை அனுப்பி தராருன்னா எப்படி இருக்கும்? ஒரு சாயந்தரம் போல மிட் நைட், அதாவது ஒரு 6 மணிக்கு மேல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே மேல இருந்து இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்க எப்படி இருக்கும்? நான் அதுக்குள்ள போவேன். நான் முதல்ல போய் ஓடி போய் துண்டை போட்டு என்ன செய்வேன்? இடம் பிடிப்பேன். முதல்ல இருந்துக்கோ அப்படின்னு அங்க என்ன செய்ய முடியாது. வாய்ப்புள்ள ராஜா, நீ உள்ள போக முடியாது. பரிசுத்தவான்களுடைய நீதி உள்ள நீ போன உடனே ஆட்டோமேட்டிக்கலா அங்க கதவு திறக்கும். கவர்மெண்ட் பஸ் இப்போ பஸ் உள்ள ஏறும்போதே இது டிக்கெட் எடுக்கலன்னா இங்குது. இங்க ஒரிஜினல் டிக்கெட் வந்தா தானே அது என்ன செய்யும்? திறக்கும். ஒவ்வொரு வாசலும் எப்படி இருக்கு பாருங்க. இது கீழே இறங்குது. வாசிங்கப்பா சீக்கிரம். 12 வாசல்களும் 12 வாசல் 12 முத்துக்களா இருந்தன. எப்படி இருக்குமா பாருங்க. முதல்ல போட்டையிலப்பா போட்டுப்பா. முதல்ல இதுக்கு முன்னாடி இப்போ இது எப்படி இருக்குமா? இதுக்கு எத்தனை வாசல்? இங்க பாருங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் 3 வாசல். தெரியுதா? எத்தனை வாசல்? 3 வாசல். எந்த வாசல் வழியா நுழையணும்? இதுல போய் கிழக்கு வாசல், மேற்கு வாசல், இதுல இதுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்குமா? நீ உள்ள கொண்டு போறதே உன்னை அங்கீகரிக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் உங்க உள்ள விசுவாசம் போயிடும். கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறவன் கண்டிப்பா இதுக்குள்ள என்ன செய்வான்? சத்தியத்தை வாழ்ந்து போவான். கிழக்கு இங்கிட்டு 3, அங்கிட்டு 3, அந்த சைடு 3. அடுத்து இந்த 12 வாசல்லையும் 12 தூதர்கள் நிற்பாங்க. வாசி போடுப்பா. அடுத்த வாசல். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். எத்தனை தூதர்மா? இந்த வாசல்ல எல்லாருமே யாருதான்? இங்க வருங்க. நீங்க போயிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போய் வீட்டுக்காரர் உங்களை சேலை வாங்கி கொடுக்காரு. அது எல்லாம் பளபளன்னு இருக்கும். இதை எடுக்கவா, இதை எடுக்கவா, எதை எடுக்க? இந்த ஆசை என்ன செய்யும்? அளவாய். இங்க எல்லாம் இங்க போமா இங்க போமாலாம் கிடையாது. உனக்கு எங்க நியமிக்கப்பட்டிருக்கோம் ஆவிக்குரிய ஜீவியத்துல அங்கதான் நீ என்ன செய்ய முடியும் உனக்குன்னு. ஆனா ஒண்ணு இருக்கும், அது மேல ஆசை இருக்கும். இன்னொரு இதுக்கு போல அந்த வாசல் ஆசையா இருக்கும். அது எப்படி ஆசைன்னு சொல்றேன். ஆனா பரிசுத்த வாழ்க்கையினுடைய அளவீட்டின்படிதான் உனக்கு ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு வாசலும் உள்ள நுழைய முடியும். சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் படிங்கப்பா டக்குன்னு. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. யாக்கோபினுடைய பிள்ளைங்க 12 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பேர் தான் இருக்கும். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன். நீங்க சொல்ல சொல்ல பாதி பேர் ஆணுகிட்டு இருக்கு. யாருன்னே தெரியல பாவங்க. பேர் இருக்கு. இதுல எந்த கோத்திரத்தின் பிரகாரம் நீ வாழ்ந்த அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட வாசலுக்குள்ள கர்த்தர் உன்னை உள்ள கொண்டு போவார். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு ஸ்டோன். சொல்லுங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு தூதன், ஒரு பேரு, ஒரு கோத்திரத்தின் பேரு. அடுத்து நல்லா கவனிங்க. அந்த வாசலுக்கு ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு போகும்போது ஒவ்வொரு கல், விலையேறப்பெற்ற கல். அடுத்த வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. சரி, இந்த அஸ்திபாரம்னா என்னங்க? இந்த பில்டிங் இதுல இருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா இந்த ஃபுல்லா ஃபவுண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா இதுக்கு கீழே
அஸ்திபார கல் போட்டிருப்போம்ல, அத மாதிரி அந்த அஸ்திபார கல் எது யார் பேர்னா 12 சீசர்கள் பேர் இருக்குமா. அதுல எந்த சீசன் பேர் இருக்காது? அதுக்கு பதிலாக எந்த சீசன் பேர் இருக்கும்? பனினாலா? ஏமா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, எடுத்து வாசிங்க. மத்தித்தியாவா மத்தியாவா? மத்தித்தியா. சரி, அவருடைய பேரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த கல்லின் மேலதான் இந்த புதிய எருசலேம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சத்தமா தான் சொல்லுங்களேன். முதல் சீசன் சீமோன், அவருக்கு என்ன கலரு? பச்சை கலரா? அந்த ஸ்டோனுக்கு பேர் என்ன பேரு? பைபிள படிங்க. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எல்லாமே என்ன கல்லு? முதலாவது அஸ்திபாரம். இதெல்லாம் என்ன கல்லு? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க செய்தி கேட்பதற்கும் இத பார்த்து செய்தி கேட்பதற்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஏமா இங்க கோணிங்க, முதல்ல நீங்க செய்தி கேட்பறதுக்கும் இதை பார்த்து கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? புரியுதா புரியலையா? புரியலன்னா என்ன கேட்டுங்க. சரி, முதல் கல் என்ன கல்? முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல். வச்சிரக்கல். இங்க பாருங்க, சீமோன் பேதுருக்கு என்ன கல்? அட்ரஸ் அக்க. இப்ப நீங்க போய் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதா, ஏத்தா என்ன ஏத்தா போத்தான்னு கிட்ட, இங்க பாரு, இதுக்குள்ள எனக்கு அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது. உங்க ஆவிக்குரிய லட்சணம் எந்த மாதிரி இருந்துச்சோ அத மாதிரிதான் இங்க என்ன செய்யும், கேட்டகரி பிரிக்கப்படும். இங்க பாருங்க, அங்க போய் எனக்கு உன் உரிமை, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வெகுமதி, நீ ஸ்பிரிச்சுவல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பூமியில சபையில ஊழியத்துல உண்மையா இருந்து கொடுப்பதுல, ஊழியத்தை தாங்குவதில், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருப்பதில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் பண்ணுவதில், உலகம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் எல்லாம் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கெல்லாம் தெரியாது, அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் நீ எந்த ஸ்டோன் பக்கத்துல போறேன்னு. இதுலயே ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. இதை பத்தி ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனிமேலும் சொன்னோம்னா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, டைம் ஆச்சு, 12 ஆச்சு. அதனால மீதிய அடுத்த வாரம் தொடருவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன கல்லு? எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வச்சிரக்கல் வேணும்? எத்தனை பேர் வச்சிரக்கல் வேணும்? இந்த வச்சிரக்கல்லுக்குள்ள போக எத்தனை கல்லை தூக்கி எத்தனை பேரை மல்லாத்திருப்ப? ஏமா வச்சிரக்கல்லு? அம்மிக்கல்லை தூக்கி உன்னை எத்தனை முறை போட்டுருவேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா உனக்கு என்ன கல் வேணும்? வச்சிரக்கல். உன் பக்கத்திலேயே இருக்க, வச்சுக்கோ. கவனிங்க, இப்படிப்பட்ட மகிமையுள்ள ராஜ்யத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால மீதியை தொடர்ச்சியா அடுத்த வாரம் பார்ப்போம். ஆகையினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு சொன்ன இன்னைக்கு, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் நம்ம சரியா இருக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுனா சபையினுடைய வாழ்க்கை தான் என்ன செய்திப்போம், நடந்து கொண்டிருக்கு. இனி வரப்போகிறது என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அடுத்து மேலே உள்ள வீடுகள், அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா வரும். ஆகையினால இந்த இடம் போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியே பிரகாசமாக மாறிக்கிட்டே போயிடும். இந்த மண்ணு சுத்த தங்கமாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. இந்த மண்ணு சுத்த தங்கமாக மாறணும். அவ்வளவு வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான எழுத்துக்கள், அவருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதை மாற்றும். எத்தனை பேர் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார் அப்படின்றவங்க, அவருக்காக நீங்கள் உண்மையாக வாழணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கட் பண்ணிக்கப்பா.